உலகளாவிய பதற்றங்கள், வர்த்தக இடையூறுகள் மற்றும் மாறிவரும் விநியோக தொடர்களுக்கு நடுவே இந்தியா ஒரு நிலையான கலங்கரை விளக்கமாக விளங்குவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மும்பையில் இந்திய கடல்சார் வார விழாவில் பங்கேற்று பேசிய அவர், நம் நாட்டின் கடல்சார் துறை மிக வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தையொட்டி பிரதமர் மோடி இன்று முதல் 2 நாட்கள் பயணமாக குஜராத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை ஏக்தா நகர் செல்லும் பிரதமர் எலக்ட்ரிக் பஸ் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து 1400 கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் மோடி குறித்து ராகுலின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஓட்டுக்காக பிரதமர் மோடி எதையும் செய்வார் என விமர்சித்திருந்தார். தாய்லாந்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் மட்டும் 500 இந்தியர்கள் உட்பட 28 நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் தாய்லாந்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக கூறப்படுகிறது. முதல்வர் மாற்றம் தொடர்பான நவம்பர் புரட்சி குறித்து பேசுவதை காங்கிரஸ் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய அவர், முதல்வர் மாற்றம் அல்லது தலித் முதல்வர் போன்ற விவகாரங்கள் குறித்து பேசி காங்கிரஸ் கட்சியினர் தங்களுக்குள் மனக்கசப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றார். சத்தீஸ்கரில் 9 பெண்கள் உட்பட நக்சலைட்டுகள் 51 பேர் போலீசாரிடம் சரணடைந்தனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளின் தாக்குதல்களை பாதுகாப்பு படையினர் முறியடித்து வருகின்றனர். இதனால் அங்கு தலைமறைவாக இருக்கும் பல நக்சலைட்டுகள் சரணடையும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் பிஜப்பூரில் 9 பெண்கள் உட்பட நக்சலைட்டுகள் 51 பேர் போலீசாரிடம் சரணடைந்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மண் சரிவில் சிக்கி கணவனை இழந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது மருத்துவ செலவை ஏற்பதாக நடிகர் மம்மூட்டி அறிவித்திருக்கிறார். அடிமாலி பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி பிஜு உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி சந்தியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஹைதராபாத் விமான நிலையத்திலிருந்து திரிபுராவின் அகர்தலா விமான நிலையத்திற்கு செல்ல இருந்த இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதனிடையே மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்படும் என கூறிய நிலையில் உரிய நேரத்தில் ஏற்பாடு செய்யாததால் பயணிகள் ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தெலங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டம் ஜன்னாரம் ஓடை நீரில் லாரியுடன் அடித்து செல்லப்பட்ட ஓட்டுநரை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். நிம்மா ஆற்று ஓடையில் பாலத்திற்கு மேல் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து சென்றதால் பாலத்தின் வழியாக ஓடையை கடக்க வேண்டாம் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் அந்த வழியாக ஓட்டி வரப்பட்ட லாரி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 29 காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்த நிலையில் வரும் 7ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். காரைக்கால் மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மதுரையில் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசிய நிலையில் இது தொடர்பான புகைப்படங்களை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்க மதுரையில் குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் தங்கினார். அதே சுற்றுலா மாளிகையில் மற்றொரு கட்டடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் தங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தென்காசி மாவட்டம் புளியங்குடியை மையமாக வைத்து புதிய தாலுகா அலுவலகம் அமைத்து தர வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின்னர் புளியங்குடி வழியாக முதலமைச்சர் சென்றபோது பொதுமக்கள் புளியங்குடி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து கட்சியினரும் பங்கேற்றனர். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தேமுதிக, விசிக, இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள், நாம் தமிழர், ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார். மதுரை வந்த சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நன்றி என கையெடுத்து கும்பிட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.
மதுரைக்கு வந்த குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார் உள்ளிட்டோர் சந்தித்தனர். பசும்பொன்னில் இன்று நடைபெறும் தேவர் குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழாவில் பங்கேற்பதற்காக வந்த அவர் அரசு சுற்றுலா மாளிகையில் தங்கினார். அவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரை வந்த குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை சந்திக்க சென்ற முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை தடுத்து நிறுத்தி போலீசார் அரை மணி நேரத்திற்கு பிறகு அனுமதித்தனர். பணியில் இருந்த காவலர்கள் உள்ளே இருந்து அனுமதி கொடுத்தால் மட்டுமே காரை உள்ளே அனுமதிப்போம் என கூறி தடுத்து நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரிக்கு சென்ற தமிழக ஆளுநர் RN ரவி அங்கு கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி பாலம் உள்ளிட்ட இடங்களை தனது குடும்பத்துடன் தனி படகில் சென்று பார்வையிட்டார். 2 நாள் சுற்றுப்பயணமாக ஆளுநர் கன்னியாகுமரிக்கு சென்றிருக்கிறார். விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவிகளை அரசு வேலையில் அமர்த்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். தஞ்சையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விளையாட்டுதானே என்று மாணாக்கர்கள் எண்ணாமல் இருக்கும் வகையில் அவர்களை முதலமைச்சர் ஊக்குவித்து வருவதாக கூறினார். எவையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உகந்தது இல்லையோ அவற்றையெல்லாம் வரவேற்பது அதிமுகவுக்கு வாடிக்கையாகிவிட்டதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் செய்தார். சென்னை வில்லிவாக்கம் நியூ ஆவடி சாலையில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக கட்டப்பட்டு வரும் புதிய அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் இவ்வாறு பேசினார். மகளிர் உரிமை தொகைக்கு ஒதுக்கும் நிதியை நீர் மேலாண்மைக்கு ஒதுக்கினால் மக்கள் வாழ்க்கை நிச்சயம் முன்னேறும் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பிரச்சாரம் செய்த அவர், நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுப்பதுதான் சிறந்த நிர்வாகம் என்றும், ஆனால் திமுக அரசு அறிவிப்பை மட்டுமே வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆசிய இளையோர் போட்டியில் கபடி பிரிவில் தங்கம் வென்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகா விசிக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், கார்த்திகாவுக்கு 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் புது வீடும் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தார். வரும் 1ஆம் தேதி முதல் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு இ-பாஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். வால்பாறைக்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வார விடுமுறை நாட்களில் அதிகரித்து வரும் நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நெரிசலில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சிக்கி தவிக்கும் நிலையில் இதனை தடுக்க இ-பாஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் நத்தம்பேடு பகுதியில் புகுந்த ஏரி நீர் வடியாததால் மக்கள் அவதியடைந்தனர். குடியிருப்புகளை சுற்றி தண்ணீர் தேங்கியிருப்பதால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கி கிடக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்துக்கு மிதவைகளை பயன்படுத்தி வரும் நிலையில் குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து 58ஆம் கால்வாயில் இருந்து பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் வினாடிக்கு 150 கன அடி நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டது. இதனால் உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயரும் என்பதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் இரவிலும் திரளான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பசும்பொன்னில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்கள் கொண்டு வந்த ஜோதியுடன் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர். பசும்பொன்னில் இன்று நடைபெறும் தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் போலீசார் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழாவை முன்னிட்டு சிவகங்கையில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு கிராம மக்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். மானாமதுரையை சுற்றியிருக்கும் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து மேளதாளத்துடன் ஊர்வலமாக பால்குடம் சுமந்து வந்து தேவர் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டும் கும்மி அடித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுரை உசிலம்பட்டியில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏராளமான இளைஞர்கள் இரவு முழுவதும் புகைப்படம் எடுத்து சென்றனர். தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு அப்பகுதி முழுவதும் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ளனர்.
தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னை பனையூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், SIR ஜனநாயகத்திற்கு எதிரானது என தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, கரூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதி பூத் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, வரும் சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் இருந்து கூடுதல் தொகுதிகளை பெற்றுத்தர நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என்றார். தெருநாய்கள் பிரச்சினை குறித்து தொலைக்காட்சிகளில் விவாத நிகழ்ச்சிகள் நடத்த தடை விதிக்க கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெருநாய்கள் விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இந்த வழக்கில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. புதுக்கோட்டை அருகே 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த 48 வயது ஆசாமிக்கு மகிழா நீதிமன்றம் 21 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட 3 சிறுமிகளுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும்படி தமிழ்நாடு அரசுக்கும் உத்தரவிட்டது. அரிமளம் ஏம்பல் சாலையைச் சேர்ந்த பீர் முகமது 3 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததோடு கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் சாலைகளில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். தெருநாய்கள் கூட்டமாக சாலையில் சுற்றித் திரிவதால் வாகனங்களில் செல்லும் போது விபத்துகள் ஏற்படுவதாகவும், மேலும் பெண்கள், குழந்தைகள் சாலையில் நடமாட முடியாமல் அச்சத்தில் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் பொதுமக்களை ஏமாற்றி 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த திருவண்ணாமலை போலிசாமியாரை போலீசார் கைது செய்தனர். திருமுல்லைவாயல் வைஷ்ணவி நகரில் வசித்து வந்த ஸ்ரீனிவாசன் தனக்கு அரசியல் பிரபலங்களை தெரியும் என கூறியும், புகைப்படங்களை காட்டியும் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கீழே விழுந்து காயமடைந்த மூதாட்டியை தள்ளுவண்டியில் அமர வைத்து பிரதான சாலைக்கு தள்ளி கொண்டு செல்லும் வீடியோ வெளியாக இருக்கிறது. மரம்பிலாவு கிராமத்தில் தேயிலை தோட்ட பணிக்கு சென்ற பாத்திமா பீவி என்பவர் கீழே தவறி விழுந்து அடிபட்டார். இப்பகுதியில் உள்ள பெரும்பாலான கிராமங்களுக்கு முறையான சாலை வசதி இல்லை என கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆசிரியையிடம் 6 பேர் கொண்ட முகமூடி அணிந்த கும்பல் 11 சவரன் நகையை பறித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கீழமேல்குடியைச் சேர்ந்த சரவணன் என்பவரின் மனைவி சுதா இருசக்கர வாகனத்தில் சென்றபோது இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு ஆதிதிராவிட மக்களிடம் வழங்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்க கோரி பேரணியாக சென்று கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள தாமரைக்குளம் சீரமைப்பு பணி 55 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது வரை எந்த பணியும் மேற்கொள்ளப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக நடைபாதை முழுவதும் செடி கொடிகள் வளர்ந்துள்ளதால் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. கோவை மாவட்டம் பேரூரை அடுத்த செட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள மயானத்தின் சுற்றுச்சுவரை உடைத்து அத்துமீறி குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் புகார் அளித்தனர். மேலும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா மாநாடு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தின் நிறுவனர் சகிலன் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் அன்னூரில் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த மாமியாரை கொன்றதுடன் கணவரையும் கொல்ல முயன்ற மனைவி மற்றும் ஆண் நண்பரை போலீசார் கைது செய்தனர். கஞ்சப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த லோகேந்திரன் மனைவி ஜாய் மெர்ச்சிட்டாவுக்கும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த நாகேஷுக்கும் தகாத உறவு இருந்து வந்தது. இதனை அறிந்த லோகேந்திரன் தாயை 7 மாதங்களுக்கு முன்பு கொலை செய்த இருவரும் தற்போது லோகேந்திரனையும் கொல்ல முயன்றனர்.
நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகே கடந்த 2023ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை குடிநீர் தொட்டி இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நீண்ட நாள் கோரிக்கையான மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி கட்டி முடிக்கப்பட்டும் பேரூராட்சி நிர்வாகம் பயன்பாட்டுக்கு கொண்டுவர முன் வராதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை தாக்கி விவசாயி உயிரிழந்த நிலையில் வனத்துறையை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாவரக்கரை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணப்பா வனப்பகுதிக்குள் சென்ற ஆட்டை தேடிச் சென்றபோது காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். திருச்சி அருகே அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு நெல் மூட்டைகளை ஏற்ற லாரிகள் வராததால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெல்மணிகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. பனையபுரம், உத்தமர்சீலி, திருவடச்சோலை, கிளிக்கூடு ஆகிய பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல் பனையபுரத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வட்டாட்சியர் முன்னிலையில் பொதுமக்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய ஊராட்சி தலைவரின் கணவரால் பரபரப்பு ஏற்பட்டது. மல்லகுண்டா பகுதியில் சிப்காட் அமைக்க இடம் தேர்வு செய்வதற்காக வட்டாட்சியர் சென்றபோது பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி தலைவரிடம் வாக்குவாதம் செய்தனர். அப்போது அவரது கணவர் பொதுமக்களை வசைபாடினார். கோவை விமான நிலையம் செல்லும் சாலையில் கார்கள் அதிகளவில் நிறுத்தப்படுவதால் அவசரமாக செல்லும் விமான பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அவினாசி சாலை சிட்ரா சந்திப்பிலிருந்து விமான நிலையம் செல்லும் சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்கள் மீது போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை வனச்சரக பகுதியில் பறவைகளை வேட்டையாடி விற்பனை செய்ய முயன்ற இளைஞரை கைது செய்த வனத்துறையினர் 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மங்கனங்காடு பகுதிகளில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது விக்னேஷ் என்பவர் 2 கொக்கு 2 மடையான் பறவைகளை விற்பனைக்காக கூண்டில் வைத்திருந்தது தெரிய வந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நகை தொழிலாளியின் வீட்டில் 11 சவரன் நகை 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆரணி வீராசாமி தெருவைச் சேர்ந்த மணி தீபாவளி பண்டிகைக்கு சென்னையில் உள்ள மகன் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் 10 நாட்களாக வீடு பூட்டியிருந்ததை கண்ட மர்ம நபர்கள் திருட்டில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை அடுத்த திருச்சி சிதம்பரம் புறவழி சாலை பகுதியில் இரவு நேரத்தில் மருத்துவ கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. காலாவதியான ஊசி மருந்துகள், மருந்து பாட்டில்கள், மாத்திரைகள் உள்ளிட்டவைகளை கொட்டி செல்லும் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் போடப்பட்ட கருங்கற்கள் கடல் நீர் குறைந்ததால் வெளியே தெரிவது பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு புயலால் அழிந்த எம்ஆர் சத்திரம் தனுஷ்கோடி இடைப்பட்ட பகுதியை பார்வையிட அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே திருமணமான 3 மாதங்களில் பெண் கிணற்றில் தவறி விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செட்டித்தாங்கல் கிராமத்தில் உள்ள தாய் வீட்டுக்கு சென்ற சரோஜினி விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றின் அருகே சென்றபோது மண் சரிந்து கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே சேர்ப்பாப்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உள்ள குடிநீர் தொட்டி திறந்த நிலையில் இருப்பதால் குரங்குகள் உள்ளே புகுந்து குடிநீரை பருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. குரங்குகள் குடிக்கும் அதே குடிநீரை பள்ளி மாணவர்களும் குடிப்பதால் காய்ச்சல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஃபால்ஸ் டைகர் பள்ளத்தாக்கு பகுதியில் உலா வந்த ஒற்றை கரடியை சுற்றுலா பயணிகள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருக்கின்றனர். வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள பகுதி என்பதால் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையோடு பயணிக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே முப்புலிவெட்டி கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலங்களில் தனியார் சோலார் நிறுவனத்தினர் மின் கம்பம் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். வட்டாட்சியர் சண்முகவேல் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் மக்கள் சார்பாக கலந்து கொண்ட பிரதிநிதிகள் மின் கம்பம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஆசனூரில் தேங்காய் லோடு ஏற்றி சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காரப்பள்ளம் சோதனைச் சாவடி அருகே கர்நாடகாவில் இருந்து தேங்காய் லோடு ஏற்றி வந்த லாரி நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்ததில் ஓட்டுநர் சிறு காயத்துடன் உயிர் தப்பினார். தென்காசி மாவட்டம் சிவகிரி வனப்பகுதியில் வேட்டை நாய்களை வைத்து வன விலங்குகளை வேட்டையாட முயன்ற இளைஞரை வனத்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விசாரணையில் வேட்டையாட முயன்றது புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த செல்வசுந்தர் என்பது தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே திருமணத்தை மீறிய உறவில் இருந்த மனைவியை அழைத்து சென்றவரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சூளகிரியைச் சேர்ந்த சித்தப்பா என்பவருடைய மனைவி அனிதாவை அதே பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய பெண் அதிகாரி குறித்து அவதூறாக பேசியதாக விசிக மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 3 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாகர்கோவில் அருகே பிரபல பேக்கரிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி பாரதி என்பவரை கண்டித்து அவரது அலுவலகம் முன்பு விசிகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் கேரளாவில் வேலைக்கு சென்ற இடத்தில் இருந்து திருடி வரப்பட்ட சரக்கு வாகனத்தை விற்பனை செய்ய முயன்ற ஒடிஷாவை சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கேரள பதிவெண் கொண்ட சரக்கு வாகனத்தை டோல்கேட் பகுதியில் 60,000ற்கு இளைஞர் ஒருவர் விற்பனை செய்ய முயன்றபோது விசாரணையில் திருடியது அம்பலமான நிலையில் கேரள மாநில போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி பினான்ஸ் அடகு கடை நிறுவனம் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். அடகு வைத்த சுமார் 1.5 கிலோ தங்க நகைகளை தராமல் ஏமாற்றி வருவதாகவும் அதனை மீட்டுத் தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநரை போக்சோ சட்டத்தில் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாணவி பள்ளி வேனை தவறவிடும் போது வழக்கமாக அனுப்பிவிடும் ஆட்டோவில் அனுப்பியதாகவும் அந்த ஓட்டுநர் பாலியல் ரீதியாக சீண்டியதாகவும் பெற்றோர் புகார் அளித்தனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கில் பறவைகள் வந்து குவிந்துள்ளன. ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் முதல் மார்ச் வரை பல நாடுகளில் இருந்து 294க்கும் மேற்பட்ட வகையான பறவைகள் வந்து செல்வது வழக்கம். அதன்படி செங்கால் நாரை, கூழைக்கிடா, பூனாரை உள்ளிட்ட பல பறவைகள் பல்லாயிரக்கணக்கில் வந்து குவிந்துள்ளன. தமது கட்சிக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையின் காரணமாக வரும் பிப்ரவரி மாதம் வங்கதேசத்தில் நடைபெற உள்ள பொதுத் தேர்தலை புறக்கணிப்பதாக முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் பேசிய அவர், லட்சக்கணக்கான வாக்காளர்களை உறுப்பினர்களாக கொண்ட அவாமி லீக் கட்சிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றார். வர்த்தக போருக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இன்று சந்தித்து பேச உள்ளனர். தென்கொரியாவில் நடக்கும் இந்த சந்திப்பில் மொபைல் போன்கள் முதல் பாதுகாப்பு உபகரணங்கள் வரை பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்ய தேவையான அரிய தாதுக்கள் ஏற்றுமதியை மீண்டும் தொடங்குவது குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரீபியன் தீவு நாடான ஜமைக்காவில் மெலிசா புயல் கரையை கடந்தபோது பலத்த சேதத்தை ஏற்படுத்திய நிலையில் அது தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. புயல் கரையை கடந்தபோது சூறாவளி காற்று வீசியதால் மரங்கள் முறிந்து விழுந்ததோடு வீட்டின் மேற்கூரைகளும் சேதமடைந்தன. அதேபோல குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கரீபியன் தீவு நாடான ஜமைக்காவில் மெலிசா புயல் கரையை கடந்தபோது வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக குடியிருப்புகளை சுற்றி வெள்ளம் தேங்கியிருக்கிறது. மேலும் சாலையில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்ற நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கரீபியன் தீவு நாடான ஜமைக்காவில் மெலிசா புயல் கரையை கடந்தபோது சூறாவளி காற்று வீசியதால் வீட்டின் மேற்கூரைகள் அடித்து செல்லப்பட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பல வீடுகளின் மேற்கூரைகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டதால் வீட்டில் இருந்த பொருட்கள் சேதமடைந்துள்ளன.
மெலிசா புயல் கரையை கடந்த நிலையில் கியூபாவில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததோடு மின் கம்பங்களும் சாய்ந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் வீட்டின் மேற்கூரைகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டதால் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளன. மெலிசா புயல் கரையை கடந்த நிலையில் கியூபாவில் உள்ள சாலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிலர் நீச்சல் அடித்த சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் வீடுகளில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். மெலிசா புயல் கரையை கடந்த நிலையில் கரீபியன் தீவு நாடான ஹைட்டியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்குள்ள தேவாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புயல் கரையை கடந்தபோது பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்ததால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறினர். ஸ்பெயினின் கொடிய வேலன்சியா வெள்ளத்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் ஏராளமானோர் பங்கேற்று உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி கொடிய வேலன்சியா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 237 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களுடைய குடும்பத்தினரும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். எவரெஸ்ட் சிகரத்தில் மலையேற்ற வீரர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய நிலையில் விமானி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். எவரெஸ்ட் சிகரத்தின் முகாமிற்கு அருகே சிக்கி தவித்த மலையேற்ற வீரர்களை மீட்க சென்ற ஹெலிகாப்டர் தரையிறங்க முயன்றபோது இந்த விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. கான்பெரா மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது. முதலில் பேட் செய்த இந்திய அணி 9.4 ஓவர்களில் 97 ரன்களை குவித்திருந்த போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. வங்கதேச அணிக்கு எதிரான T20 தொடரின் இரண்டாவது போட்டியிலும் வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி தொடரை கைப்பற்றி அசத்தி இருக்கிறது. சட்டோகிராமில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 149 ரன்களை எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய வங்கதேச அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 153 ரன்கள் மட்டுமே எடுத்தது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்திய தென்னாப்பிரிக்க அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 319 ரன்களை குவித்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 42.3 ஓவர்களில் 194 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. கபடி தொடரில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்திய புனேரி பல்தான் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய புனேரி பல்தான் அணி 50க்கு 45 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. தூத்துக்குடியில் அகில இந்திய அளவில் கல்லூரிகளுக்கு இடையிலான கூடைப்பந்தாட்ட போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் போட்டியில் கேரளாவைச் சேர்ந்த கல்லூரி அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் பல மாநிலங்களைச் சேர்ந்த 12 கல்லூரிகளின் அணிகள் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் நடைபெற்ற அகில இந்திய இளையோர் இறகுபந்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்ற போட்டியில் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத் உள்ளிட்ட 28 மாநிலங்களைச் சேர்ந்த 1016 வீரர்கள் கலந்து கொண்டனர். நடிகர் அஜித் குமார் கோவையில் உள்ள கோஸ்ட் ரேஸ் டிராக்கில் இந்தியாவின் முதல் ஃபார்முலா 1 வீரரான நரேன் கார்த்திகேயன் மற்றும் ஜே ஆனந்த் ஆகியோரை சந்தித்து பேசினார். தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த ஃபார்முலா காரை பார்வையிட்ட அஜித் தொடர்ந்து காரை ஓட்டியும் மகிழ்ந்தார். போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 11 மணி நேரம் விசாரணை நடத்தினர். நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. நடிகர் ஸ்ரீகாந்த் கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் நடிகர் கிருஷ்ணா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். நடிகர் சிவகார்த்திகேயன் கிளாசிக் லுக்கில் இருக்கும் புதிய கெட்டப் போட்டோவை ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளங்களில் வைரல் செய்து வருகின்றனர். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் வரும் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகிறது.
சிவகாசி திரைப்படத்தில் ஒரு வழக்கறிஞருக்கு டீ வாங்கி கொடுக்கும் நகைச்சுவை காட்சியை படமாக்கியதற்கு பெரிய பிரச்சனையை சந்தித்ததாக திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் இயக்குனர் பேரரசு கூறினார். குறிப்பிட்ட காட்சிக்காக தன் மீதும் விஜய் மீதும் தயாரிப்பாளர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பைசன் திரைப்படத்தின் கதாநாயகி அனுபமா பரமேஸ்வரன் திரைப்படத்தில் பணியாற்றிய போது எடுக்கப்பட்ட பிடிஎஸ் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் நெகிழ்ச்சியோடு பகிர்ந்திருக்கிறார். 20 புகைப்படங்களை அனுபமா பகிர்ந்திருக்கும் நிலையில் ரசிகர்கள் புகைப்படங்களுக்கு லைக் செய்து வருகின்றனர். கரூர் வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெற்ற கந்தசஷ்டி அன்னாபிஷேகத்தில் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியை ஒட்டி சுவாமிக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்து பஞ்ச கற்பூர ஆரத்தியோடு மகா தீபாராதனை நடைபெற்றது.